மக்களே, நான் உங்க வாய்ஸ் ஆஃப் விக்கி. நம்ம வாய்ஸ் ஆஃப் விக்கி சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற பழமொழி, ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தம் பிள்ளை தன்னால வளரும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருப்போம். நாம் அந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் வச்சிருக்கோம் அப்படின்னா, ஊரில் உள்ள பிள்ளைகளை எல்லாம் உணவு கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா, தினமும் இல்லை எப்பமாவது உணவு கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் செய்தோம்னா தன்னுடைய பிள்ளைக்கு அந்த உதவியின் மூலமாக புண்ணியம் கிடைக்கும். அதனால தான் ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தம் பிள்ளை தன்னால் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தம் பிள்ளை தன்னால் வளரும் அப்படிங்கிறதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு ஆண், அந்த ஆணுக்கு திருமண வயது வருதுன்னு வைங்க. திருமணத்திற்கான பெண் யாரு அப்படிங்கிறது தெரியாது. பெண் பார்க்கக்கூடிய படலம் ஆரம்பிக்கும். ஊரில் உள்ள ஏதோ ஒரு பிள்ளை, பெண் பிள்ளை, அந்த பெண்ணை தான் பார்த்து திருமணம் செய்து வைப்பாங்க. அதான் ஊராம் பிள்ளை. அவன் திருமணம் செய்து விட்டால் அந்த ஊராம் பிள்ளை அவனுடைய மனைவி ஆகி விடுவாள். மனைவி ஆகிய பின்னர் என்னாகும், அந்த பெண் ஊராம் பிள்ளை இவனுடைய மனைவியாக வாழ்ந்து கர்ப்பம் தரிக்கக்கூடிய காலத்தில், கர்ப்பமாக இருக்கக்கூடிய காலத்தில் அந்த ஊராம் பிள்ளையாகி அவனுடைய மனைவிக்கு சத்தான உணவுகள், காய்கறிகள், பழ வகைகள் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த கருத்தரித்து அவனுடைய மனைவியை பத்திரமா சந்தோஷமா பார்த்துக்கிட்டான் அப்படின்னா, அவளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அவனுடைய குழந்தை, ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தால் தம் பிள்ளை, அவனுடைய மனைவியினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளை தன்னால வளரும் அப்படின்னு தான் அந்த பழமொழிக்கான விளக்கத்தை முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் நாம் புரிஞ்சுக்கிட்டது அப்படி அல்ல. நாம் என்ன நினச்சிட்டோம், பக்கத்து வீட்டு குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிட்டா தம் பிள்ளை தன்னால் வளரும், நமக்கு ஒரு புண்ணியமாக போகும் அப்படிங்கிற ஒரு ஏமை இந்த பழமொழியில் நாம் சேர்த்துக்கிட்டோம். ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, மனைவிங்கிறது யாரோ ஒருத்தருடைய பெண் தான் நமக்கு மனைவியாக வருவாள். அந்த பெண்ணை சந்தோஷமாக அவள் கருத்தரித்து இருக்கக்கூடிய காலத்தில் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டா மனைவியின் வயிற்றில் இருக்கக்கூடிய தம்முடைய குழந்தை தன்னால் வளரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த பழமொழியை உருவாக்கி இருக்கிறார்கள். நன்றி.